தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன், பிள்ளைகளுக்கு சனிய பிள்ளையாவே அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புலிகளில் இருந்து மீட்க முடியல இந்த மொழி என்று தான் கோபத்துல இது காட்டுமிராண்டி மொழியா இருக்கிறான்னு ஆதங்கப்படுறாங்க. கடவுள்களின் கதையை புராணத்தை பாடி வைக்குதுன்ட்டு வேற என்ன சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் அச்சய பாத்தன்மா ரெண்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்ல குறையாத அமுத சிறுவன திருவோட்ட போய் அமுத சிறுவன் எழுதி வச்சிருக்கேன். உயர்வு நரிச்சியில நான் ஒரு தமிழாச்சர் கேட்கும்போது ஏன்னா அந்த 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாதுகாத்த நீங்க இந்த அச்சய பாத்திரத்தை வெட்டிடா அதை பாதுகாத்திருந்தா உலகம் பசி இல்லாம அள்ளி சாப்பிட்டே இருந்திருக்கும்ல. இது கேள்விக்கு பதில் இல்ல. எங்க ஊர்ல கட்டி ஏறி எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமர் பாதம் இருக்குன்னு வர்றான். இப்ப நீங்க வந்தாலும் பாக்கலாம். சும்மா ஒரு பாதம் இருக்குது. ஆமா, 2ஆம் நம்பர் செருப்பு கூட இருக்குது ஐயா. அது நான் கேட்டேன், ராமர் பாதத்தை பாதுகாத்த நாய்களா எதுக்குறாங்க கட்டின பாலத்தை விட்டீங்க அதையும் பாதுகாத்துருக்கலாமே. எங்களுக்கு சட்டு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பைத்தியம் தானே. ஏதோ ராமர் பாதம் வச்சு இன்னும் முட்டு கிடக்கலாம். ராமர் பாதம் இருக்கிற இடத்துலதான் தினம் எங்க மீனவன் சுடுபட்டு சாகுறான். எங்களுக்கு சுனாமியும் தனுஷ்கோடியும் பக்கத்துல இருந்த தனுஷ்கோடியும் புயல் அறிஞ்சு வச்சு ராமர் பாதம் என்ன ஒண்ணு செப்ப வேடிக்கை. இதெல்லாம் எங்க ஊர்ல ஒரு தேவாலயம் இருக்குது, அது விரும்பிட்டு இருக்குது. அதை இடிச்சு விட்டு கட்டி கொடுறான்னு என்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி இருக்குது? கால கொடுமை. இது கால கொடுமை. உலகம் பூரா இது இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல சனி பணம் துணை போகாதுன்னு ஒருத்தன் சாக நான் சென்டிமெண்ட் என்கிட்ட வந்து ஒரு அப்பத்தை சொல்லிச்சு, சனி பணம் துணை போகாதரா வேற, சனி பணம் தனி போகாதரா வேற, ஒரே நீனும் சேர்ந்து செத்து போன்னு என்ன இப்படி சின்ன பிள்ளையில இருந்து இப்படி வளர்க்கறது. கடவுள் சொல்லி கூட ஒரு கோழி நீங்க கட்டி விடுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க யாராவது சனி பணம் துணை போகாதுன்னு சொன்னா கொன்னு அவனையும் கூட அனுப்புங்கன்றேன். ஒரு பிரச்சனையும் இங்க வரப்போறது இல்லை. நான் வந்து பெயில் எடுக்கிறேன் உங்களை.